ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் சொல்லு, கிறிஸ்மஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு, ஏன் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க? கண்டிப்பாக சொல்கிறேன் வேணும். நம்மளுடைய கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். நாங்கள் இதை பாட்டாவே பாடி காட்டிடுறோமே. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. தூத சேனைகள் எக்காலம் முழங்க, எந்நாளும் அதிர நம் இயேசு பிறந்தார். தூத சேனைகள் எக்காலம் முழங்க, எந்நாளும் அதிர நம் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. சரி, ஏசு பிறந்தது தான் கிறிஸ்மஸாக கொண்டாடுறாங்கன்னு சொன்னேன். ஏசுனா யார்? இயேசு தான் நம்மளுடைய உண்மையான ஆண்டவர். சில பேர் அவரை வந்து ப்ராஃபெட், அதாவது தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. சில பேர் அவரை வந்து ஃபாதர், அப்பான்னு சொல்லுவாங்க. சில பேர் அவரை வந்துட்டு தி கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் அர்த், சிருஷ்டிகர்னு சொல்லுவாங்க. சில பேர் அவரை மேசியான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் பிறந்து கடவுளை தெரியாத காலத்தில் இதுதான் கடவுள், இவர்கிட்ட நம்ம இப்படி தான் சேரணும்னு ஒரு வழியை வகுக்க வந்த கடவுள் தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. மேசியா இவர்தானோ, நம்மை மீட்டிடும் நரகோனோ. ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசானோ. ஆரிவராரோ இந்த அவனியோர் மானிடமே. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா. ஆனடை குடிலிடை மோனமாய் உதித்த இவர் புத பாலகனா. ஓகே ஓகே, அவர் அப்போது எங்கே பிறந்தாரு? அவர் எங்கே பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆண்டவர்னு சொல்கிற, ஏதாவது ஒரு பெரிய பேலஸ்லேயோ இல்லை ஒரு ராயல் ஃபேமிலிக்கோ பிறந்திருப்பாங்களோ? அதுதான் இல்லை. அவர் வந்து இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற பெத்லகேம்ங்கிற சின்ன ஊரில் கன்னி மரியாளாகிய அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன குழந்தையா மாட்டு தொழுவத்தில் வேணும். அதாவது அரண்மனையிலையோ மாளிகையிலையோ இல்லை, ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் ஒரு சின்ன பிள்ளையா பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஓகே, அவர் தான் பெரிய சொல்கிறீங்கல்ல, அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் அவர் மனுஷனாக பிறக்கணும்? இது நல்ல கேள்வி. எப்படி ஒரு குழந்தைய அதை படித்த அம்மா அப்பா கிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருக்குமோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளை படித்த ஆண்டவர்கிட்ட இருந்தால் அவரோட அரவணைப்பில் நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அப்படி நம்மளோட அப்பா யாருன்னு காட்டிட்டு நம்மளை அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போக மனுஷனாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பும் வந்ததே, ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே.
எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஏசு நம்ம ரட்சகரா? முதல்ல நம்மளுக்கு எதுக்கு ரட்சிப்பு தேவை? ரட்சிப்புனா என்ன? விளக்கமாக சொல்கிறேன் கேளு. மனுஷங்களாங்க நம்ம எல்லாருமே ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்மளை படைச்ச கடவுள் யாருன்னு தெரியாமல் அவரை விட்டு விலகி போயிட்டோம். நமக்கு பிடிச்சதை செய்கிறோங்கிற விஷயத்துக்காக நிறைய பாவங்களை நமக்கு நம்மளே சேர்த்துக்கிட்டோம். அந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டாமா? அந்த பரிகாரியாக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஓகே, இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்கிறேன்னா இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பாவங்களெல்லாம் போக்குனாருன்னு சொல்கிற, கரெக்டா? ஆமாம். ஆனால் எப்படி ஒரு ஆளாக வந்து நம்ம எல்லாத்தோட பாவத்தையும் போக்குனாரு? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி. ஸோ நம்ம பாவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் நம்ம மேலே வர வேண்டிய மரண தண்டனையை அவர் ஒருவராக ஏற்று நமக்காக சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாத்துலேருந்தும் நம்மளை மீட்டெடுத்தார். தடுமாறும் கால்களைக் கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களைக் கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களைக் கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. என்னது, ஏசு மறிச்சிட்டாரா? இப்போ தான் புரிஞ்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே திருப்பி என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி அவர் ஆண்டவர் ஆனார்? நீங்களாம் எப்படி அவரை ஆண்டவர்னு நம்புறீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாவங்களுக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பலியாக வேண்டியதாக இருந்தது. அந்த பாவ நிவாரண பலியாக தான் இயேசு கிறிஸ்து அவரோட ஜீவனை சிலுவையில் விட்டார். ஆனால் அதோட நிற்கல வேணும், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் தான் உண்மையான கடவுள்னு இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நிரூபிச்சிட்டாரு. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அதெல்லாம் சரி, அவரையா நம்மளுக்காக சாகணும்? இந்த உலகத்தில் தான் எவ்வளோ கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி ஹெவனில் வசதியாக இல்லாமல் அவர் மட்டும் ஏன் மனுஷனா பூமிக்கு வந்து கஷ்டப்பட்டோம்? இது எல்லாமே இயேசு கிறிஸ்து செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், தட் இஸ் ட்ரூ லவ். எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அந்த பிள்ளைங்க அம்மா அப்பாவோட அரவணைப்புலையும் பாதுகாப்புலையும் இருந்தால் பத்திரமா இருக்குமோ, அந்த பாசத்தை விட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பல மடங்கு பாசம் வச்சுருக்காரு. அந்த ஒரே ரீசனுக்காக தான் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு. என் மீது அன்பு கூர்ந்து பலி
வாவ், இப்படி ஒரு கடவுளா? நானும் இவரை கடவுளாக ஏற்றுக்கணுன்னா என்ன செய்யணும்? பணம், சொத்து அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வேணும். அவர் தான் உண்மையான கடவுள்னு நம்பி அவரோட அன்பை உணர்ந்து அவர் பின்னாடி நம்ம போனால் மட்டும் போதும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்விதான். இயேசு வந்து மரித்து எழுந்து திருப்பி பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் வந்து இந்த பூமியில் என்ன விட்டுட்டு போனார் எல்லாருக்கும்? ஏசு இங்கே ஒன்றும் நம்மளை தனியாக விட்டுட்டு போல வேணும். அவரை மறித்து மேலே போகும்போது அவருடைய ஆவியானவரை நம்ம கூட விட்டுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சு அவர் கூட இன்னும் கிட்ட சேரணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக அவருடைய வசனங்களாகிய பைபிள், ஹோலி பைபிளை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வாவ், வாட் a லவ்! என்னையும் ஒரு கடவுள் இவ்வளோ நேசிக்கிறாருன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நானும் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன். இது மட்டும் இல்லை வேணும், அவர் திரும்பவும் வந்து நம்ம எல்லாரையுமே அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்றென்றைக்கும் நம்ம எல்லாரையுமே அவர் கூடயே வச்சுக்க போகிறாரு. இதை கேட்டால் உனக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான்
கிறிஸ்மஸ் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறோன்ற காரணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறோம். வி விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ். Joy to the world, the Lord is come. Let earth receive a King. Let every heart prepare Him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Joy to the world, the Savior reigns. Let all their songs employ. But fields and floods, rocks, hills and plains, repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. We wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas, we wish you a Merry Christmas and a Happy New Year.